5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு குழந்தை கூட பெத்து தர முடியல. இந்த மாதிரி மருமகளால என்ன யூஸ்? பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அத்தை, எல்லாமே கடவுளோட கையில தான் இருக்கு. பதிலுக்கு பதில் பேச மட்டும்தான் தெரியும் உனக்கு. வாய மூடு. மும்தாஜ், கம்முன்னு உன் பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணிடு. பையனுக்கு சின்ன வயசு தானே, காலம் போறதுக்குள்ள 2வது கல்யாணம் பண்ணிரு. எனக்கும் தெரியுது, ஆனா மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? யா அல்லாஹ், எனக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியத்தை தாங்க இல்லையா? என் கணவனோட மனசுல எனக்கான அன்பு அதிகமாக்கி தாங்க. நான் அவரை விட்டு பிரிய நினைக்கல. அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட வாழ்க்கையில என்னைய ஒரு குறையா ஆக்கிடாதீங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளு சீமா. ஒருவேளை எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு தெரிஞ்சா நீங்க என்னைய விட்டுட்டு போயிருவீங்களா? இங்க பாரு சீமா, நான் உன்னை மனசார விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கேன். உன்னை குழந்தைக்காக கல்யாணம் பண்ணல. நல்லதோ கெட்டதோ கடைசி வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். ஃபர்ஸ்ட் அழுவுறத நிறுத்து. இந்த கவலையே உனக்கு வேணாம். நீ தான் எனக்கு எல்லாமே. சீமா, என்னாச்சு? உனக்கு ஒன்னும் ஆகாது. இப்பவே ஹாஸ்பிட்டல் போலாம். அவளுக்கு ஒன்னும் இல்லல. அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க. வாழ்த்துக்கள். நீங்க 2 பேரும் அம்மா அப்பாவாக போறீங்க. யா அல்லாஹ், அவரோட மனசுல எனக்கான அன்பு அதிகமாக்கி தந்தது இல்லாம எனக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியத்தையும் தந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி யா அல்லாஹ்.